Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து விதைக்கிறது அறுப்பை பற்றி 21 காரியங்களே நான் சொல்லிட்டு போனேன். இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் சொல்ல போறேன். ரெடியா இருக்கீங்களா? கேட்க போறீங்களா? 22வது காரியம், உங்களுக்கு ஏற்கனவே உண்டாயிருக்கிற காரியங்கள் தான் உங்களுடைய எதிர்காலத்துக்கு திறவுகோலாய் இருக்கிறது. அடுத்தது, இந்த உள்ள இருக்கிற திறமையும் ஆற்றலையும் புரிந்து கொள்வதற்காகவும் அவைகளை உங்களுடைய வாழ்க்கையிலே வெளிக்கொண்டு வந்து அவைகள் நிறைவேறுதலை காண்பதற்காகவும் உங்களுக்கு உதவும்படியாக யாராவது ஒருவர் வந்து உங்களுடைய விசுவாசத்தை அடுப்பு பத்த வைக்கிற மாதிரி பத்த வைக்கணும். 24, உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா விதையுமே யாரோ ஒருவர் அங்கே உங்களுக்குள்ள விதைத்து இருக்கிறார்கள். நீங்கள் அறிந்தோ உங்களுக்கு தெரியாமலோ அந்த விதைகள் விதைக்கப்பட்டிருக்கிறது. இருக்கீங்களா? உள்ள விதைத்திருக்கிறார்கள். 25வது, விதைத்தால் அறுப்பீர்கள், விதைத்தால் ஒரு பெரிய அற்புதம் நடக்கும் என்கிற ஒரு கோட்பாடை, அந்த ஒரு விதியை, ஒரு பிரமாணத்தை எலியா தீர்க்கதரிசி அந்த பெண்ணுக்கு, அந்த விதவைக்கு அன்றைக்கு நிரூபித்து காண்பித்தார். அடுத்தது 26, இன்றைக்கு நீங்கள் விதைக்கிற சில விதைகள் சில நேரங்களிலே அதிசீக்கிரத்திலே, பொதுவாக விதைகள் கொஞ்சம் நேரம் ஆகுது பாருங்க, உடனடியாக அதை பார்க்கறது இல்லை விளைச்சல. சில நேரங்களிலே அது அதிசீக்கிரத்திலே ஒரு மாபெரும் விளைச்சலை உண்டு பண்ணுகிறது. அடுத்ததுக்கு போவோம். எவ்விதமான விளைச்சலை எதிர்பார்க்கிறீர்களோ அதற்கேற்றபடி விதைக்க வேண்டும். 28, நீங்கள் விதைக்கிற அந்த விதை இந்த கஷ்ட காலத்தை குறுகிய காலமாக்குகிறது. அடுத்தது, ஒரு விதை விதைக்கும் போது அந்த விதைக்கும் நிலத்திற்கும் ஒரு ஒப்பந்தம் உண்டாகிறது. நிலமும் விதையும் ஒன்றரை கலந்து விடுகிறது. அது ஒன்றரை கலந்து ஒன்றுபடாவிடில் அந்த விளைச்சல் என்கிற அந்த அற்புதம் நடக்கவே நடக்காது. எலியா தீர்க்கதரிசி வீட்டுக்கு வர்றாரு. இந்த விதவை அம்மா சாக கிடக்குது. இந்த சாக கிடக்கிற நேரத்தில் இந்த ஆளுடைய வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் அந்த நிலத்துல, எலியா தீர்க்கதரிசி ஒரு நிலம் மாதிரி இருக்காரு பாருங்க, அவருடைய ஊழியம் ஒரு நிலம் மாதிரி இருக்குது. அதுல கொண்டு போய் இந்த அம்மா கொண்டு போய் தன்னுடைய விதையை விதைக்கிறாள். அங்கதான் கான்டாக்ட் பாருங்க, அது விதைக்கிறது அறுக்கிறது அங்க நடக்கிறது. ஏன்னா அங்க ஏதோ எங்க இருக்குது விதை, அங்க எங்க அறுத்தாங்கன்னு கேட்க கூடாது. அதனால அப்படி சொல்றேன். அந்த அம்மா கொண்டு போய் தனக்கு இருந்த அந்த கொஞ்சம் மாவுல, அந்த கொஞ்சம் எண்ணெயில ஒரு அப்பத்தை எடுத்து கொண்டு போய் அந்த தீர்க்கதரிசி கொடுத்த போது தன்னுடைய விதையை எடுத்து கொண்டு சென்று எலியா தீர்க்கதரிசி என்கிற இவருடைய வாழ்க்கையில் ஊழிய என்கிற நிலத்தில கொண்டு போய் விதைக்கிறாள். அந்த ரெண்டும் ஒன்னா சேர்ந்த உடனே தான் அற்புதம் நடக்கிறது. நான் ஒன்று சொல்லுகிறேன், எலியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய தரிசனத்தின் ஒரு பங்காய் இருக்கிறார். கர்த்தர் அவர் அழைச்சிருக்கிறார். அந்த ஆள் தான் போய் ராஜா கிட்ட சொல்லிட்டு வந்தாரு, மழை பெய்யாது பாரு. அன்னிலிருந்து மழை பெய்யல. இவர் போய் திரும்ப சொன்னாதான் மழை பெய்ய போகுது. அதனால இந்த ஆள் உயிரோட கண்டிப்பா இருப்பாரு. ஏன்னா இவர் சொன்னாதான் அங்க நடக்கும் விஷயம். கர்த்தர் இவரை சாகடிக்கிறதுக்கு மழையை நிறுத்தல, இவரை சாகடிக்கிறதுக்கு இல்ல. அந்த ராஜாவுக்கும் அந்த தேசத்தின் மக்களுக்கும் ஒன்றை நிரூபித்து காண்பிக்கும்படியாக, இவரே தேவனாகிய கர்த்தர், இவரை மக்கள் மறந்து விட்டார்கள், இவருடைய திரும்ப வேண்டும் என்பதை காண்பிப்பதற்காக கர்த்தர் அங்க மழையை நிறுத்துகிறார். மழை நின்றுன்றார். இந்த தீர்க்கதரிசி பிழைக்க போறான் கண்டிப்பா. அதனாலதான் பறவை விட்டு போஷிக்கிறார், எல்லாம் பண்றாரு. அவனுக்கு எல்லா உதவிகளையும் ஒத்தாசைகளையும் அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அனுப்புகிறார். நான் மெய்யாகவே விசுவாசிக்கிறேன், ஊழியக்காரர்களுக்கு இது நிச்சயமா இன்றைக்கு தெரிய வேணும். ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில தான் எல்லாரை காட்டிலும் அதிகமான அற்புதங்களும் தேவனுடைய அனுகூலங்களும் ஒத்தாசைகளும் ஊழியக்காரன் நிச்சயமா அனுபவித்து ஆக வேண்டும். அற்புதங்களை அனுபவிக்க தெரியாத ஊழியக்காரன் இருக்க முடியாது. நான் சொல்றேன், என்ன பொறுத்த வரைக்கும் இருக்க முடியாது. ஒவ்வொரு ஊழியக்காரனும் தேவனிடத்திலிருந்து அற்புதங்களை அனுபவித்திருக்கிறவன். ஓரல் ராபர்ட்ஸ் கேட்டீங்கன்னா எவ்வளவு அற்புதம் சொல்லுவார். நான் சொல்றேன், என்ன கேட்டீங்கன்னாலும் நான் சொல்லுவேன், எவ்வளவு அற்புதங்கள் கர்த்தர் செய்திருக்கிறார். ஏன் செய்யறார் கர்த்தர்? ஏன் எலியா தீர்க்கதரிசிக்கு பறவை கொண்டு வந்து, காக்கா கொண்டு வந்து கொடுக்குது? காக்கா பிடிங்கிட்டுல போயிடும் கையில இருந்து. அது எப்படி வந்து கொடுக்கறது? நிறைய பேர் நினைச்சிருக்காங்க நம்ம காக்கா பிடிச்சாதான் பிரதர் யாராவது கொடுப்பாங்க.
காக்காவை நீங்க பிடிக்க வேணாம், காக்கா உங்களை பிடிக்குது, உங்களை தேடி வருது. எப்படி கர்த்தர் இப்படிப்பட்ட அற்புதங்கள் எல்லாம் செய்யறாரு. நம்ம யாரையும் காக்கா பிடிக்க வேண்டியதில்லை, காக்கா வந்து நம்மளை பிடிச்சிட்டு வருது, கொஞ்சம் எடுத்துக்கன்னுது. இந்த மாதிரி காக்கா யாராவது பார்த்திருக்கீங்களா? இது கர்த்தர் உண்டு பண்ண காக்கா, இது அற்புதமான காக்கா. இது என்ன வேணா செய்யும். இது ஏன் செய்யுதுன்னு நான் சொல்லுகிறேன். ஏன் செய்யுதுன்னா, இந்த எலியா தீர்க்கதரிசி தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு மனுஷன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன், தேவன் அவருக்கு ஒரு வேலையை வச்சிருக்கிறாரு, அதை செய்யணும். இவரு செய்து முடிக்க வேணும், நிறைவேற்ற வேணும். தேவன் அவரை சாக விட மாட்டார், அழிய விட மாட்டார், அவர் நாசமாக தேவன் விட மாட்டார். அவரை தாங்குகிறார் கர்த்தர். எப்படி தாங்குறார்? இந்த விதவையும் இப்ப யூஸ் பண்ண போறார். காக்கா யூஸ் பண்ணாரு, இந்த விதவையை இப்ப யூஸ் பண்ண போறாரு. யூஸ் பண்ண போறாருன்னா இந்த மாவிட்ட புழிஞ்சு எடுத்துட்டு விடுறது இல்ல. அப்படிலாம் நம்ம கர்த்தர் பண்றது கிடையாது. அப்படி யாராவது பண்ணாங்கன்னா ஓடி போயிடுங்க தூரமா. சரியா நாட்கள் கிடையாது. இவங்கள்ட்ட இருக்கிறதெல்லாம் பிடுங்கி புழிஞ்சு எடுத்துக்கிட்டு உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டப்பா, நான் போயிட்டு வா, இந்த ஆளை சாப்பாடு கொடுக்கறதுக்காக உன்னை கிடையாது. ஒண்ணு இல்லாத ஆளை தான் கர்த்தர் செலக்ட் பண்றாரு. வா, உன்னை யூஸ் பண்றேன்னா எப்படி யூஸ் பண்ண போறேன்? உன்னுடைய விசுவாசம் உனக்கு ஆசீர்வாதம், அப்படி அதை உண்டாக்க போகிறேன்னு சொல்லி கர்த்தர் அந்தம்மாவை கொண்டு வந்து அந்தம்மாக்குள்ள ஒரு விசுவாசத்தை கொடுத்து, அந்தம்மா வந்து கர்த்தருடைய பெரிய தரிசனத்திலே பங்கு கொள்ளுகிறார்கள். எலியா தீர்க்கதரிசியின் ஊழியம் கர்த்தருடைய தரிசனத்தில் ஒரு பங்கா இருக்கிறது, கர்த்தருடைய வேலையில ஒரு பங்கு. இந்த ஆள் சும்மா தான் ஏதோ பண்ணிட்டு தெரியல, அங்க அவர் கர்த்தருடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் சொல்ற, இந்த ஆள் என் வேலையா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான், அதனாலதான் நான் காக்காய் அனுப்புறேன், அதை அனுப்புறேன், இதை அனுப்புறேன், எல்லாம் பண்ணுவேன் இந்த ஆளுக்காக. என்ன வேணா செய்வேன், வானத்தையும் பூமியும் அசைச்சு இந்த ஆளுக்கு நான் போஷிப்பேன், தண்ணி இல்லாத காட்டுல இந்த ஆளுக்கு தண்ணி கொடுப்பேன், சாப்பாடு இல்லாத நாட்டுல இந்த ஆளுக்கு சாப்பாடை உண்டு பண்ணுவேன். இந்த ஆள் பட்சத்துல நான் இருக்கிறேன், ஏன்னா இவன் என்னுடைய ஆள். அப்ப அவர் சொல்றாரு அந்த விதவிக்கு, நீ அந்த ஆளுக்கு சரியான ஆளா இரு. அந்த ஆளுடைய தரிசனத்தோடு கலந்து, அந்த ஆளுடைய ஊழியத்தோடு கலந்து உன்னை நீ இணைத்துக் கொள்ளும் போது அங்கே உனக்கு அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, நீ வந்து இந்த நிலத்துல விதைக்கும் போது இது என்னுடைய தரிசனத்தின் ஒரு பங்கா இருக்கிறது, அதனால உன்னுடைய கனவுகள் என்னுடைய கனவாயிடுது இப்போ. ஏன்னா என்னுடைய கனவு உன்னுடைய கனவாயிடுச்ச, உன்னுடைய கனவெல்லாம் நான் நிறைவேற்ற போகிறேன், நீ சாக மாட்டாய், நீ பிழைப்பாய் என்று சொல்கிறான். இருக்கீங்களா? என்னைக்கு அவள் எலியா தீர்க்கதரிசி கொடுத்தாலோ அன்னைக்கு கர்த்தருடைய ஊழியத்துல அவர் பங்குதாரர் ஆயிட்டாங்க, பார்ட்னர் மாதிரி ஆயிட்டா கர்த்தருக்கு. அவர் சொல்லிட்டா, நான் கர்த்தர் ஒண்ணு, நாங்க 2 பேரும் ஒரே வேலையில இருக்கிறோம். அப்ப எப்படி ஒரு பார்ட்னர் சாக முடியும்? இன்னொரு பார்ட்னர் நல்லா இருக்கும் போது முடியாது. வின்னிங் டீம்ல சேர்ந்துட்டாங்க. அது சொல்றா, நான் கர்த்தருடைய டீம்ல இருக்கிறேன், பெரிய வேலை நடக்குது, இந்த தீர்க்கதரிசி வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, இவரை வச்சுதான் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது, இவர் தான் மலையை கொண்டு வர போறாராக்கும், இவர் தான் எல்லாம் செய்ய போறாரு, அவர் என் வீட்டுல தான் இருக்கிறாரு. அப்ப நானும் சாக மாட்டேன், தீர்க்கதரிசியும் சாக மாட்டாரு, பெரிய காரியங்கள் நடக்க போகிறது. இருக்கீங்களா?